கனேமுல்ல சஞ்சீவ கொலை சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல். சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் விசேட தலதா காட்சிப்படுத்தல் ஜனாதிபதி உறுதி. துப்பாக்கி குண்டுகளால் அதிரும் தென்னிலங்கை 4 நாட்களில் 8 படுகொலைகள். மஹிந்த ராஜபக்சவுக்கு மீண்டும் பாதுகாப்பு. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றவியல் பிரிவில் பொறுப்பில் இருந்த சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து 3 சந்தேக நபர்களையும் வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மானி உத்தரவிட்டுள்ளார். சித்திரை புத்தாண்டின் பின்னர் பொதுமக்களுக்காக விசேட தலதா காட்சிப்படுத்தல் ஒன்றை ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்தார். அது தொடர்பில் மெல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளுடன் கலந்துரையாடியதாகவும் மத்திய மாகாண ஆளுநர், கண்டி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தலதா மாளிகையின் தியவடன நிலைமை ஆகியோர் இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இணங்கியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையை இன்று தரிசித்த பின்னரே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மெல்வத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மெல்வத்து மகாவிகாரையின் மகாநாயக்க திப்படுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரை சந்தித்து நலன் விசாரித்ததுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என தெரிவித்தார். பாதாள குழுக்களிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். அதேபோல உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடாத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும், தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எந்தவித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை என்றும், அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கியிருக்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 18ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரையிலான 4 நாட்களில் 8 கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு இது பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தில் நடந்த மில்லேச்சத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்புக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. குறித்த கொலை தொடர்பிலான தகவல்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. இவ்வாறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும். மிலேச்ச கொலையாளிகளின் இந்த செயல்கள் பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றன. புலனாய்வு பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பெற்ற பிறகு அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட மீளாய்வு செய்யவோ அல்லது குறைக்கப்படுவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். அதேவேளை ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை பெருமளவு குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக பேராசிரியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்தார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்கலைக்கழக பேராசிரியர்களின் சம்பள தொகையானது 1,75,650 வரையில் அதிகரிக்கின்றது. 2027ஆம் ஆண்டு இந்த தொகை 2,37,547 அதிகரிக்கின்றது. இந்த புதிய கணிப்பு
மதிப்பீட்டுக்கு அமைவாக பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான கல்விசார் கொடுப்பனவு 3,16,033 ரூபாவாக அது அதிகரிக்கப்பட உள்ளது. எனவே தற்போது இருக்கும் ஆராய்ச்சி கொடுப்பனவாக தற்போது இருப்பது 4,170 ரூபாவாகும். இது புதிய சம்பள திருத்தத்துக்கு அமைவாக பார்க்கின்ற போது ஆராய்ச்சி கொடுப்பனவாக 48,506 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்திருந்தார்.